ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون إنهم لن يغنوا عنك من الله شيئا وإن الظالمين بعضهم أولياء بعض والله ولي المتقين. وقال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹதரத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொழிகிற மழையை ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வெள்ளத்தினால் ஏற்படும் எல்லா விதமான தீங்குகளிலிருந்து மனித சமூகத்தையும் உயிரினங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் ஷரீஃபின் வழியாக தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது உலகத்தில் சட்டம் சொல்லக்கூடியவர்களில் எல்லோரையும் விட மிகச்சிறந்த சட்டங்களை சொல்லக்கூடியவன் அல்லாஹ் என்று குர்ஆனிலே பகிரங்கப்படுத்துகிறார். மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்காக சட்டங்களை உருவாக்கியவன் அல்லாஹ் தான். அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசங்களும், அல்லாஹ்வுடைய வழிமுறையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற முன் வரலாறுகளையும், அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை, உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்பதையும் குர்ஆன் நெடுகிலும் பாடமாக தந்த ரப்புல் ஆலமீன் மனிதன் வாழ்வதற்கான நிறைய சட்டங்களை அல்லாஹ் தோன்று தந்திருக்கிறார். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுக்கு தேவையான சட்டங்களை ஹலால் என்ற வழியில் அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்ற பெயரில் அனுமதிக்கப்படாதது, எதுவெல்லாம் நீங்கள் நெருங்கக்கூடாது, இதுபோன்று 1000 சட்டங்களை குர்ஆனின் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகள் அனைத்தையும் முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்கள். தொழுகை என்பது இபாதத்.
ஆனால் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சட்ட வரைவுகளை தந்தார்கள். இது ஃபர்து, இது வாஜிபு, இவைகள் எல்லாம் சுன்னத்து, இவைகள் விரும்பத்தக்கது, இவைகள் வெறுக்கத்தக்கது. இப்படி சட்ட வரையறைகளை ஏற்படுத்துவதன் மூலம் ஒரு செயலை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிமுறையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏற்படுத்தினார். ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு காரியத்திலேயும் இந்த சட்டங்கள் தான் நம்மை நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் சர்வதேச அளவில் மனிதர்களும் சட்டங்களை இயக்கி இருக்கிறார்கள். சட்ட குழுவுகள் ஏற்படுத்தப்பட்டு சட்ட வரைவுகள் உருவாக்கப்பட்டு இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக, சட்ட ஆலோசனைகளை வழங்குவதற்காக நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் வாதாடுவதற்கான வழக்கறிஞர்களும். தமிழிலே ஒன்று சொல்வார்கள், சட்டம் இயற்றி தடுக்கிற கூட்டம் ஒரு பக்கம் தடுத்து கொண்டே இருக்கிறது, ஆனால் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும். மனிதனுடைய சட்டம் என்பது உருவாக்குகிற பொழுதே ஓட்டைகளையும் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் இறைவனுடைய சட்டம் அப்படி அல்ல. குர்ஆன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, யார் மீதும் திணிப்பை நான் செய்ய மாட்டேன். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது மனமாற்றங்களை உருவாக்குவதற்கான வழியே தவிர கட்டாயப்படுத்துவதற்கான வழி அல்ல. இரண்டாவது, இறை சட்டம் என்பது எந்த காலத்திலும் எந்த விதமான மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியது. உதாரணமாக, மனித சமூகத்தில் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்டது குற்றவியல் சட்டங்கள். ஹுதூதாத், இன்னென்ன தப்பு செஞ்சேன்னா இது மாதிரியான கடும் தண்டனைகள். அது இன்றளவும் அதிக விமர்சனத்திற்குரியது இஸ்லாத்தினுடைய குற்றவியல் சட்டங்கள். காரணம் என்னன்னா, அந்த குற்றம் இனி நடக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை என்பது மன்னிப்பு வேறு, அவனை விட்டு விடுவது என்பது வேறு. ஆனால் அந்த தண்டனையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இனி அந்த குற்றம் நடக்காது. திருடிதான் திருட்டின் அளவை பார்க்க சொல்லுகிறது. அது அந்த குறிப்பிட்ட அளவு இருக்கும் என்று சொன்னால் முதல்ல அவனுடைய மணிக்கட்டு வரையிலுமான கைவெட்டுதலை இஸ்லாம் நடைமுறைப்படுத்துகிறது. தொடர்ந்து திருடுறான், திருட்டினால் மிகப்பெரிய பாதிப்புகள் நடக்கிறது. கை, இன்னொரு கை, மாறுகை, மாறுகால். பெருமானாருடைய காலத்திலேயே இவ்வளவு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கை காலை எல்லாம் இழந்த ஒரு திருடன் அவனை சப்பானியா வர்றான், அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள், திருடித்தான். ஆச்சரியப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஏன்னா சில தண்டனைகள் தைரியத்தை கொடுத்து விடும். நல்லா இருக்கிறவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்கலாம், மகானா வருவானா? இவ்வளவுதான். எது நடக்க வேண்டுமோ அதற்கு எதிர்மறையான சிந்தனைகள் அவனுக்கு உருவாகிவிடும். ஆச்சரியமா கேட்டாங்க, எப்படிடா திருடின? திருடதுனால கை வெட்டப்பட்டு இருக்கிறது, கால் வெட்டப்பட்டு இருக்கிறது, சப்பானியாக இருக்கிறாய். அப்படியே இழுத்துக்கிட்டு போய் வாயால் பக்கத்து வீட்டு வாலியை திருடி விட்டு வந்து விட்டான். இதற்கு மேல் அங்கு குறைப்பதற்கான தண்டனைகள் இல்லை என்பதனால் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லுகிறது. மூமின்களே, அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஒருத்தர் இருந்தார், அஸ்வத். அவர் திருடி விட்டார், குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இப்பொழுது தண்டனை வழங்க வேண்டியது யாருன்னா ஜனாதிபதி அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய பணியாளுக்கு அவரே தண்டனை நிறைவேற்ற வேண்டிய சூழல் நிரூபிக்கப்பட்டதினால் அவன் கை வெட்டப்பட வேண்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவனும் ஏற்றுக்கொண்டான், தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் உடன் இருக்கிற மக்கள் சொன்னார்கள், என்னப்பா நீ அவர்கிட்ட தானே வேலை செய்கிற, ஒரு தொழிலாளின்னு இரக்கம் காட்ட வேண்டாமா? உன் கையை வெட்டி விட்டாரே,
அதற்கு அலிநாயகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு பலரும் அந்த மனிதனிடம் பேசும் பொழுது அல்லாஹ் அவருக்கு மனமாற்றத்தை தந்திருந்தார். அவர் சொன்னார், எஜமானர் ஜனாதிபதி அலியை நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள், நான் அப்படி சொல்ல மாட்டேன், அவர் நல்லவர், நான் தான் தப்பு செஞ்சேன், என் தவறுக்கான தண்டனையை அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி தந்திருக்கிறார், இதை நான் குறையாக நினைக்கவில்லை, நான் திருடியதற்கு பரிகாரமாக என் கை வெட்டப்பட்டிருக்கிறது, இதன் மூலம் மறுமையில் நான் தண்டிக்கப்படுவதை விட்டும் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். சட்டங்களும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் ஒருவனுக்கு மனமாற்றத்தை தர வேண்டும். அந்த இடத்துல தான் அல்லாஹ்வுடைய சட்டமும் மனிதர்களுடைய சட்டமும் மாறுபடுகிறது. உலகமே சேர்ந்தாலும் ஒரு ஹலால ஹராம ஆக்க முடியாது. உலகமே திரண்டாலும் ஒரு ஹராமை ஹலாலாக்க முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வுடைய சட்டம் சட்டம் தான். இந்த சட்டத்தை மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவலைப்பட மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்காதீர்கள். விபச்சாரத்தினுடைய சார்பு நடவடிக்கைகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தௌபா செய்யுங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. விபச்சாரத்திற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய பாவங்கள், விபச்சாரம் என்று நிரூபிக்கப்பட்டால் அது வரைக்கும் சட்டம் தன் கடுமையை காட்டவில்லை, அருகில் கூட நெருங்காதீர்கள். எப்படி வழக்கு வருது? நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபியாக இருந்தவர்கள் வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய ரசூல் இது மாதிரியான குறைகளை மறைப்பதற்கு முயல்வார்கள். போப்பா விரட்டிடுறாங்க. அவர் திரும்பவும் வந்து சலாம் சொல்லிவிட்டு, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள், தண்டியுங்கள் கேட்கிறார். அவரை தவிர்க்கிறார்கள் பெருமானார். தவிர்ப்பதற்கு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பெண்ணை தொற்று போவோம், தௌபா செய்வோம். அவர் மீண்டும் இந்த புறம் வந்து சலாம் சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள், தண்டியுங்கள் என்று கேட்கிறார். பலமுறை தவிர்த்த பெருமானார் கடைசியில கேட்கிறாங்க, நீ ஏதாவது ஒரு பெண்ணை கட்டி அணைத்திருப்பாய்? இல்லை நாயகமே. ஒவ்வொன்ன கடைசியில ஒரு நீதிபதியாக, ஏன்னா கொடுக்க போகிற தண்டனை கடுமையானது, அதனால் விசாரணை ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவு விசாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அது நீதிபதிகளுக்கான வழிகாட்டுதல். இங்க சொல்லுவாங்களே இல்லையா, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. பேனாவின் மைக்கூட்டிற்குள் நுழைப்பதை போன்று நீ செயல்பட்டாயா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். இப்ப சொல்றாங்க, இவரை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது சம்பந்தப்பட்டவனுடைய நிலை எப்படி இருக்கும்? கல்வீசி கொள்பவர்களின் மனோநிலை எப்படி இருக்கும்? கடுமையான தண்டனை. நோக்கம் என்ன தெரியுமா? யாரும் மனதறிந்து இந்த பாவத்தின் அருகில் கூட நெருங்க கூடாது என்பதுதான். ஏன்னா மனித குலத்தின் பிறப்பின் புனிதத்துவத்தை கெடுக்கிற செயல் உலகத்தில் இருக்கக்கூடாது. எப்படி ஒருவர் தான் செய்த ஒரு தவறை இவ்வளவு பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிற மனோநிலை ஏற்பட்டது என்றால் அங்கு சொல்லப்பட்ட இம்மை மறுமையினுடைய வாழ்வு, அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த பய உணர்வு அவரை அதை செய்ய தூண்டுகிறது. சட்டங்களுடைய நோக்கம் என்னன்னா மனமாற்றம். ஒரு தடவை தண்டிக்கப்பட்டார், இனிமேல் நான் தௌபா செஞ்சிடறேன், திருடவே மாட்டேன், அந்நிய பெண்களை பார்க்கவே மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன், எல்லா தவறுகளுக்குமான சட்ட ரீதியான தண்டனைகளை இஸ்லாம் முன்வைக்கிறது. மூமின்களே, அதுல ஒரு நடவடிக்கையை குர்ஆன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கைது நடவடிக்கை. இது நம்ம நாட்டிலேயோ அல்லது உலக நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடியது அல்ல.
இஸ்லாம் எங்க சொல்லுதுன்னா, ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால், ஒழுக்கம் இல்லைன்னு என்ன அர்த்தம்? தப்புகள்லாம் பண்ணல, எல்லாருக்கும் தொந்தரவு பண்றான், அவனை தண்டிப்பதற்கான ஒரு வழி அவன் சிறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா என்னன்னா, சுயமா இயங்க முடியாத ஒரு நிர்பந்தத்தை அவனுக்கு தர வேண்டும், மனமாற்றம் ஏற்படும் வரை. சரி, இஸ்லாமிய அரசாக இருக்கிறது, எல்லோரும் தொழுகிறார்கள், ஒருத்தன் தொழுகவே மாட்டேங்கிறான், கூப்பிட்டாலும் தொழுகைக்கு வரமாட்டேன்னு மறுக்கிறான். இவன் மீது இஸ்லாம் சொல்லுகிறது, முதல்ல அவனை திருத்தருக்கு அவன் மீது கைது நடவடிக்கையை இஸ்லாம் முன்வைக்கிறது. மாற்றத்திற்கான வழி. கொஞ்ச நாள் தனிமையில் இருந்தான், சில கட்டுப்பாடுகளில் இருந்தான், சில சுதந்திரத்தை இழந்தான். அல்லாமா இக்பால் சுதந்திர போராட்டத்தின் எழுச்சியாக கவிதைகள் பாடிய பொழுது அவரை சிறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சிறையில் இருக்கிற பொழுது சிலருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குவான். அவர் சிறையில் இருந்து வந்த பிறகு சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸுக்கு ரொம்ப காலமா எனக்கு விளக்கம் கிடைக்கல. பெருமானார் சொன்னாங்க, மூமின்களுக்கு இந்த துனியா சிறைச்சாலைன்னா, எப்படி மூமினுக்கு எப்படி சிறை கூடமா இருக்கும்? நினைச்சதை சாப்பிட்றோம், சொல்லுங்க, நினைச்சதை உடுத்துறோம், எங்க வேணாலும் போறோம், இது எப்படி சிறைச்சாலையாக இருக்க முடியும்? ஆனால் சிறைச்சாலைக்குள் நான் இருக்கிற பொழுது நான் விரும்பிய உடை கிடைக்கவில்லை, ஆசைப்பட்ட சாப்பாடு கிடைக்கவில்லை, நினைத்த இடத்திற்கு போக முடியவில்லை. இப்பொழுது பெருமானாருடைய ஹதீஸை ஆழமாக நான் யோசிக்கிறேன். மூமின் துன்யாவில் பார்வையில் சுதந்திரமாக வாழ்ந்தாலும் ஹராமை தொட மாட்டான், அவனுக்கு அது சிறை. ஹராமின் பக்கம் போக மாட்டான், அது அவனுக்கு சிறை. ஒரு மூமின் இந்த துன்யாவை சிறைச்சாலையை போன்றுதான் பயன்படுத்துவான், வாழுவான், தனக்குத்தானே கட்டுப்பாடு போட்டுக்குவான். இதெல்லாம் நமக்கு ஹலால், இதெல்லாம் ஹராம். மூமின்களே, மூமின்களே, கைது நடவடிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டினார். ஏன்னா அதுல மனமாற்றம் ஏற்படும். இதையும் மனுஷ சட்டத்தில் கைது செய்யப்பட்டா அங்கு ஒரு மனமாற்றம் நடக்கும். என்ன சொல்லுங்க, ரொம்ப தைரியமா இருந்தாரு. வந்த பிறகு இந்த காவல் அதிகாரிகளிடம் மிகுந்த கண்ணியமற்ற துணிச்சலோடு பேசுகிற ஒரு தைரியம் வந்துடும். நாம் என்ன செய்ய தெரியுமா, சூப்பர் ஆளப்பா, யாருக்கும் பயப்பட மாட்டோம். இது நல்லது அல்ல என்று யார் புரிய வைப்பது? சட்டங்கள் என்பதும் தண்டனைகள் என்பதும் மனமாற்றம் ஏற்பட்டு திருந்துவிட வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாமும் இந்த சட்டங்களை முன்வைக்கிறது. அதுல இஸ்லாம் எவ்வளவு அறிவு சார்ந்த அழகான மாற்றம் மனிதர்களிடம் நிகழ வேண்டும், அதற்குத்தான் தண்டனையை தவிர கொடூரமாக நடத்துவதற்கு அல்ல. அதையும் சொல்லுது. சில நேரங்கள்ல அப்பாவிகள் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறை வாழ்க்கையில கொடூரமாக நடத்தப்படும் காட்சிகள் எல்லாம் உலகத்துல நிறைய இருக்கு. அதுல இந்த சமூகம் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர்களும் சரி மனிதர்களும் சரி இந்த மாற்றங்கள் ஏற்படுவதுதான் சட்ட நடவடிக்கைகளை தவிர குற்றவாளிகளை மேலும் குற்றவாளிகளாக ஆக்குவது சட்டத்தினுடைய வேலை அல்ல. பத்ர் போர் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள். வெறும் 313 பேர் அதில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், குறைஷிகளுடைய புறத்திலிருந்து கைது செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பத்ர் முடித்து வெற்றியோடு மதீனாவுக்கு திரும்புகிற பொழுது போரினுடைய நடவடிக்கைக்கு பின்னால் கிடைச்ச பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த கைதிகளை மதீனாவிற்கு கொண்டு வருகிறார்கள். இவங்க தான் போர் கைதிகள். இப்பொழுது யதார்த்தமாக நினைக்கிறோம், இந்த இடத்தில் கைதிகளிடம் நடந்து கொள்ளுகிற ஒரு முறையின் பின்னால் ஏற்பட போகும் மனமாற்றங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் கணிக்கிறார்கள். எளிமையா நம்ம பார்க்கிறோமா இல்லையா, ஒரு கைதியை கூட்டிட்டு போவாங்க கோர்ட்டுக்கு இல்லையா, கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு வருவாங்க. 10 காவலர்கள், 10 துப்பாக்கிகள், ஒரு வேனு,
இத்தனை செலவுகளும் பொதுமக்களுடையது. அந்த கைதி சாதாரண குற்றவாளியா இருந்தாலும் சரி, மக்களுடைய பார்வையில பயங்கரமாக தோற்றத்தை ஏற்படுத்துவது. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப எளிமையாக கைதிகளை மதீனாவிற்கு கொண்டு வந்தார்கள். அங்கேயே வச்சாங்க. இது 70 பேர போரில் கிடைத்த குதிரைகள், சில தளவாடங்கள், இதையெல்லாம் பங்கு வைக்கும் போது கைதிகளையும் பங்கு வச்சுட்டாங்க. இந்த பொடிச்சு, இந்த பொடிச்சு, இந்த பொடிச்சு, அவ்வளவுதான். இந்த 70 கைதிகளை மிக சாதாரணமாக மதீனாவிற்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நாம் போர் செய்தோம், நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய தீன் உயர்த்தப்பட வேண்டும், மனிதர்கள் அல்ல. நாம் சொல்வதை புரிந்து கொள்ளாமல் நம்மை தாக்க வந்தார்கள். அதிலே கைதிகளாக இவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம் வைக்கிற பாடம். இதையே நான் சொல்றேன்னா, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் எந்த சட்ட நடவடிக்கைகளை உலகத்திற்கு சொன்னார்களோ அதுதான் உண்மையான சட்ட நடவடிக்கைகள். மாற்றத்தை தரும். உலகம் படிக்க வேண்டும். பெருமானாருடைய சொல்லை நடைமுறைப்படுத்தும் பொழுதெல்லாம் அங்கு இஸ்லாம் வளர்வதற்கு காரணங்களும் பிறக்கிறது. மதீனாக்கு வந்துட்டாங்களா, அவரவர்கள் தங்களுடைய கைதிகளை நடத்திய விதத்தை ஹதீஸ்கள் பதிவு செய்து பெருமானார் சொல்றாங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க. யாருக்கு சொல்லுங்க, யாருக்கு? இந்த தலைமுறைக்கு சொல்லணும், ஒத்தாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. அவ்வளவு கொடூரமான மனநிலைகளில் ஒரு சமூகம் மாறி போய் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கைதிகளாக கொண்டு வரப்பட்ட போர் குற்றவாளிகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கள், கண்ணியமாக நடத்துங்கள். ஒரு கைதி அன்சாரி சஹாபாக்கள் நடப்பதை பார்க்கிறார். சொன்னது யாரு? பெருமானார் இல்லையா? வீட்டில் ரொட்டியெல்லாம் விட்டு கைதிக்கு கொடுத்து விட்டு அவர் பேரித்தம்பழம் சாப்பிடுகிறார். இந்த குற்றவாளி சொல்றார், எனக்கே வெக்கமா போச்சு. ஒரு சமுதாய தலைவர் இப்படி பண்படுத்துவாரா? கைதியே குற்றவாளியாகத்தான் வந்திருக்கிறார், நீ எப்படி எங்களை எதிர்த்து நீ போர்க்களத்திற்கு வரலாம் என்று கேட்க வேண்டிய இடத்தில் அவருக்கு நல்ல உணவை தந்துவிட்டு, உணவை தந்தவர் தரம் தாழ்ந்த உணவை சாப்பிடுகிறார். நான் வெட்கப்பட்டு ரொட்டி அவங்களுக்கு கொடுத்தேன், நீங்களும் சாப்பிடுங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். ஏங்க? பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். சரி, இதனால என்ன நடக்கிறது? அவர் ஒரு கைதி, எதற்காக வந்தார், ஏன் வந்தார், அதையெல்லாம் தாண்டி அந்த கைதிக்குள் மனமாற்றங்கள் வர வேண்டும். கணித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கணிப்பு என்னானது? இந்த கைதிகள் பெரும்பான்மையானவங்க இந்த நடைமுறையை பார்த்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை, இதுதான் அங்க எதிர்பார்ப்பு. இஸ்லாம் செயல்களை பார்த்துதான் பரவியது. இவ்வளவு நல்லவர்களா, இவ்வளவு அழகான தீனா இஸ்லாம். குற்றம் புரிந்த குற்றவாளிகள் கைதியாக வரும் பொழுது பழிவாங்கும் எண்ணத்தில் நடந்து கொள்ளாமல் அவர்களை பசியார வைத்து தாங்கள் பட்டினியாக இருக்கிறார்களே, இது என்ன மார்க்கம்? இது நிறைய சம்பவங்களை வரலாறு இப்படி பதிந்திருக்கிறது. மஸ்ஜிது நபவியில் அருகில் படுத்திருந்த பெருமானார் தூக்கம் இல்லாம புரள்றாங்க, இப்படி இப்படி புரள்றாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் தூக்கம் வரலையா? நம்மெல்லாம் தூக்கம் வராம புரளும் போது நாம சொல்ற காரணங்கள் வேற வேற இருக்கும். வீட்டுக்காரம்மா கேட்க, ஏங்க தூங்கலையா அப்படின்னு. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்? என்னன்னு தெரியல, மச்சான் கார் வாங்கினது வந்து நமக்கு தூக்கம் வர்றதில்லை. இது நம்ம அவ்வளோதான், நம்ம ஸ்டேட்டஸும் தரமும் அவ்வளோதான். மாமா வீடு கட்டிட்டாரு, அதுலேருந்து எனக்கு தூக்கமே வர்றதில்லை. அடுத்தவனுக்கு நல்லது நடந்தால் நம்ம தூக்கம் போச்சு. பெருமானாரிடம் கேட்கிறார்கள், ஏன் தூக்கம் வரல? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பத்ர் கைதிகளில் என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ், பெரிய தந்தை அப்பாஸ் எதிரணியிலிருந்து குற்றவாளியாக கைதியாக பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார். மஸ்ஜிது நபவியில் அவர் கட்டி போடப்பட்டு இருக்கிறார். குற்றவாளிகள் எப்படி கை கட்டுவாங்கன்னு பார்த்துருக்கிறோம்ல, கைகள் பிணைக்கப்பட்டு தூண்களில் இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதனால இரவு நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முனகுகிறார்கள். என்னுடைய தந்தையின் முனகுதல் என் தூக்கத்தை கெடுத்து விட்டது. ஏன்னா உறவு, ரத்த உறவு என்ன செய்யுது? ஏங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு, நம்ம உறவுன்னு தெரிஞ்ச உடனே வண்டி எடுத்துட்டு ஓடுறோம், அதான் ரத்தம் இல்லையா? பெருமானாருடைய ரத்தம் அங்கு வேலை செய்கிறது. பெரியதா கஷ்டப்படுறாரு. சஹாபாக்கள் எவ்வளவு மனிதாபிமானத்திற்கு உரியவர்கள்னா, பெருமானார் சங்கடப்படுகிறார்களே அப்படின்னு நினைச்சு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்டை அவிழ்த்து விட்டார். அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டார். இப்பொழுது முனகல் சத்தம் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, என்ன அப்பாஸுடைய முனகல் சத்தம் கேட்கவில்லை? நாயகமே, உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பதினால் அவரை அவிழ்த்து விட்டுவோம். பெருமானார் சொல்றாங்க, இப்போ மற்ற கைதிகள் என்னுடைய பெரிய தகப்பனுக்கு ஒரு சட்டமும் மற்ற கைதிகளுக்கு ஒரு சட்டமா? எல்லோரையும் அவிழ்த்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நிம்மதியாக தூங்கினார்கள். கைதிகள் குறித்த ஒரு விவாதம் நடக்கிறது. சஹாபாக்களை வச்சுட்டு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த சமுதாயம் படிக்கணும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு நிறுவனம் நல்லா இருக்கணும், ஒரு வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மூமின்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு எல்லோரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும். நான் சொல்றேன், நீ செய், இந்த மனநிலை தோல்வியை தரும். இப்படி செஞ்சிருந்தா யாரும் செஞ்சிருப்பாங்க? சொல்லுங்க, யாரும் செஞ்சிருப்பாங்க? பெருமானார் செய்திருப்பார்கள் இல்லையா? நான் தான் நபி, எனக்குத்தான் வஹி வருது, நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு காலம் அப்படி செஞ்சதில்லை. எந்த ஒன்றும் உடனே மஷூரா கூட்டுவாங்க. இந்த மஷூராவில் முதல்ல உமர் நாயகத்தை பார்த்து கேட்டாங்க, பாருங்க, கலிமா சொன்னதற்காக இந்த போர் நடந்தது. 70 பேர்கள் குற்றவாளிகளாக கைதிகளாக நம்ம இடத்தில் இருக்கிறார்கள். இந்த கைதிகளை என்ன செய்யலாம்? உமர் நாயகத்தினுடைய செயல் நமக்கு தெரியும் இல்லையா? ஹதீஸ்கள்ல எங்க பார்த்தாலும் சரி, உமர் நாயகத்தினுடைய பிரதிபலிப்பெல்லாம் அனுமதி கொடுங்கள் யார் ரசூலுல்லாஹ், வெட்டுகிறேன். இதுதான் உமர் நாயகம். அனுமதி கொடுங்கள், குத்துகிறேன். அனுமதி கொடுங்கள், பல்லை உடைக்கிறேன். இதுதான் உமர் நாயகம். கேட்ட உடனே எழுந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், இவனுக்கு சிக்கி இருக்கானுங்க. மக்காவில் உங்களை அவ்வளவு துன்பப்படுத்தியவர்கள், சிறுபான்மை சமூகமாக இருந்த நம்முடைய மக்களை படுகொலை செய்தவர்கள், ஒருத்தனை விடக்கூடாது, வெட்டணும்னா. சரி, அது உங்களுடைய ஆலோசனை. அபூபக்கர், நீங்கள் சொல்லுங்கள். உலகத்திற்கு சாந்தம் என்றால் என்ன என்று காட்டியவர்கள் சித்திக் நாயகம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குங்க, வெளியே எங்க போக வேண்டாம். நீங்க, உங்க மனைவி, உங்க பசங்க, உங்க பிள்ளைங்க ஒரு விஷயத்துல முடிவு கேட்டு பாருங்கள். யாருடைய வாயிலிருந்து எந்த நல்ல முடிவை அல்லாஹ் தருவான்? இந்த மஷூரா. நாம என்ன நான் சொல்றேன், நான் தான் சம்பாதிக்கிறேன், அவளுக்கும் நான் சொன்னதை செய்ய, தோல்வியை தழுவுவீர்கள். ரெண்டாவது ஆலோசனை சித்திக் நாயகத்தினை கேட்ட உடனே சித்திக் நாயகம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், கொல்றதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்குது? அதனால என்னுடைய ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த 70 பேரில் கல்வியாளர்கள் இருந்தால் மதீனாவின் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கட்டும். அதுதான் அவர்களுக்கு தண்டனை. தண்டனையை அழகா கொடுக்கிறது. தண்டனைய சொல்லுங்க. கல்வியாளர்களா இருந்தால் மதீனாவின் குழந்தைகளுக்கு கற்றுத்தரட்டும், அதுதான் அவர்களுக்கு தண்டனை. சரி, கற்காதவர்களாக இருந்தால் பிணைய தொகை செலுத்திவிட்டு அவர்கள் விடுதலை பெறட்டும். இந்த பக்கம் சமூகத்திற்கான வளர்ச்சி, இந்த ஆலோசனையில் பொருளாதாரம் கிடைக்கும். ஒரு ஆளை கொல்றதுல என்ன கிடைக்குது? பெருமானார் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு ஆலோசனைகள் சொல்லி வந்த பொழுது கடைசியாக அபூபக்கர் நாயகத்தினுடைய இந்த ஆலோசனை தான் அங்கீகரிக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் படிக்க தெரியுமா? 10 வருஷம் மதீனால கைதியாக இருந்து மதீனாவின் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும், எழுத படிக்க கற்றுத்தர வேண்டும். வசதி இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் பிணைய தொகையை செலுத்திவிட்டு அவர்கள் விடுதலை பெறலாம். அதற்கு வழி இல்லைன்னா தோட்டங்கள்ல வேலை செய்யும். இந்த ஹதீஸுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன விரும்பினாங்கிற செய்தி வருது. அல்லாஹ் விரும்பியதும் உமர் நாயகத்தினுடைய கருத்தை தான். சில இடங்கள்ல அல்லாஹ் அபூபக்கர் நாயகம் மாதிரியே இருப்பான், அல்லாஹ் உமர் நாயகம் மாதிரியே இருப்பான்,
அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றார்கள், உமருடைய கருத்தை அல்லாஹ் விரும்பினான். அந்தந்த இடத்துல சில ஸ்டெப்பு, சில கடுமை, அது வேறு மாதிரி இருக்கும். மோமின்களே, ஒரு கைதிகள் என்பவர்கள் நம்மிடத்தில் மாட்டிக்கொண்டார்கள் என்பதற்காக கண்டவேணிக்கு அவர்களிடம் நடந்து கொள்ளுகிற மரபை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒருபோதும் காட்டவில்லை. விளைவு என்ன தெரியுமா? மதீனாவில் கைதிகளாக தங்கியிருந்து குற்றவாளிகளாக இருந்தவர்கள் அருமைக்குரிய சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்ததின் பின்பு தான் எவ்வளவு இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டோம், முஸ்லிம்கள் மீது எவ்வளவு அபாண்டமான வஞ்சத்தை நாம் வளர்த்து விட்டோம், தன் தவறுக்கான பிரயாச்சித்தம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, அந்த முடிவு தான் ஜெயித்தது என்பதாக வரலாறு சொல்லி காண்பிக்கிறது. மூமின்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற பொழுது சஹாபாக்கள்லாம் ஒருத்தரை பிடிச்சு கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கட்டி போட்டாங்க, சிறைபிடிக்கப்பட்டார். இது பெருமானாருக்கு தெரியாது. காலை தொழுகைக்கு வருகிற பொழுது பார்த்தால் பள்ளிவாசலின் தூணில் ஒருவன் கட்டி போடப்பட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் இது, என்ன நாயகமே, இது என்ன பிரச்சனைனா, ரொம்ப நாளா நைட்ல மதியனால கல் எறிவாங்க. அதனால அந்த கிராமங்கள் அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். நாங்கள் பல நாள் தேடிக்கொண்டு இருந்தோம், அந்த சிக்கிட்டாரு, கொண்டு வந்து கட்டிட்டோம். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் யாரை கைது செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? தெரியாது நாயகமே, நாங்க விரட்டிக்கு போகும்போது இந்த ஆளு சிக்கனாரு, கொண்டு வந்து கட்டிட்டோம். பெருமானார் சிரித்து கொண்டே சொன்னார், இவர் பக்கத்தில் இருக்கிற யமாமா நாட்டினுடைய அதிபர் சுமாமா, அரசரை பிடிச்சு கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கட்டி இருக்கிறோம். உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? கல்லடிச்சா யாரா இருந்தாலும் என்ன, பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நேரா அவரிடம் போய் பேசுகிறார்கள். மா ஐந்தக யா சுமாமா, கைதியாக இருக்கிறீர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றார், நான் நினைக்கிறது என்ன இருக்கு, என்னை நல்ல விதமாக நடத்தி கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லதை பார்ப்பீர்கள். அவர் ஒரு அரசர், அதனால அந்த கெத்தா பேசுறாரு. என்னிடம் முறை தவறி நடந்து கொண்டால் என் நாடு, என் சமுதாயம் சும்மா இருக்காது, இப்படி எல்லாம் அவர் பேசுறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஜமாத்து நடக்கிறது, தொழுகை நடக்கிறது, மார்க்க பிரச்சாரம் நடக்கிறது, திக்ரு நடக்கிறது, பள்ளிவாசலுக்குள் நடக்கிற அத்தனையும் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அவருக்கு நல்ல சாப்பாடு இருக்கும். மாட்டி இருக்கிறது யாரு சொல்லுங்க? அதிபர், ஒரு அரசர். அரசருக்கு கூழும் கஞ்சியும் கொடுத்தா சரியா இருக்குமா? நல்ல உணவை கொடுங்கள். 3 நாள் மஸ்ஜித் நபவியிலே கட்டி போடப்பட்ட நிலையில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து சொல்வாங்க, உங்க நிலை என்ன? நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, தவறா நடந்துக்கிட்டீங்கன்னா விளைவுகளை சந்திப்பீர்கள். இப்படியே தான் 3வது நாள் பெருமானார் கேட்கிற பொழுது அவர் சொல்றார், என் மீது கருணை காட்டினால் நானும் கருணையோடு நடந்து கொள்வேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அவுத்து விடுங்க. ஒரு கைதி என்பதற்காக மிக கொடூரமாக நடக்கவில்லை, நம்பிக்கை அவிழ்த்து விடுங்கள். அவிழ்த்து விட்டா ஊருக்கு போயிடுவாரு அப்படின்னு பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு ஒன்றும் கண்டுக்கல. அவங்க பள்ளிக்குள் அமர்ந்து சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது இந்த யமாமாவின் அதிபர் சுமாமா அருகில் இருக்கிற ஈத்தமர தோட்டத்திற்கு சென்று நன்கு குளித்து விட்டு ஈரம் சொட்ட மஸ்ஜித் நபவியில வந்து நிற்கிறாரு. பெருமானார் கேட்டார்கள், என்ன சுமாமா, நீங்கள் போகவில்லையா? அவர் அங்கிருந்து சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நாயகமே, உலகத்தில் பிடிக்காத முகம் உங்களுடைய முகம். இப்ப சொல்றேன், உலகத்தில் பிடித்த முகம் உங்களுடைய முகம். உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஊர் மதீனா. இன்று நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே எனக்கு பிடித்தமான ஊர் மதீனா. இந்த மனமாற்றம் எப்படி வந்தது? சர்வதேச ஊடகங்கள் நீண்ட காலமாய் இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று இஸ்லாத்தை கொச்சைப்படுத்திய இந்த வார்த்தைகள் பெரும் தாக்கத்தை உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது.
சாதாரண மக்கள் கூட முஸ்லீம்னு சொன்னா கொஞ்சம் பயப்படும்படியான பார்வையை ஏற்படுத்துவதில் மீடியாக்கள் உலகத்தில் வெற்றி கண்டிருக்கிறது. அப்படி இன்னைக்கு அல்ல, அன்னையிலிருந்து அப்படித்தான். யமாமாவனுடைய அதிபராக இருந்த எனக்கு மதீனாவை குறித்தும் தங்களை குறித்தும் நிறைய துர்த்தகவல்கள் சொல்லப்பட்டது, போலியான செய்திகள் முன்வைக்கப்பட்டது. அதனால எனக்கு வெறுப்பை ஃபுல்லா காமிக்க முடியல. எப்ப இந்த வழியா போனாலும் இந்த குறைந்தபட்ச கோபத்தை வெளிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு ஆள் மேல நமக்கு பிடிக்கல, அவரை அடிக்கணும், உதைக்கணும், இப்படிலாம் வெறி இருக்கு. ஆனா ஒன்றும் செய்ய முடியல. கடைசிக்கு ஒரு நப்பாசை, அவர் வண்டியை ஒரு உதச்சிட்டு போயிடும். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். அந்த செருப்பை தள்ளி விட்டு போயிடுவோம், தேடித்தோம், தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்போம். நம்மளை என்னென்னலாம் பேசலாம், செருப்பை தேடிட்டு. உலக மனிதனுடைய புத்தி. உங்கள் மீது உள்ள வெறுப்பை காட்டுவதற்கு மதீனாவை கடக்கிற பொழுதெல்லாம் கள்ள தூக்கி இருந்துட்டு ஓடிடுமா. இன்னைக்கு மாட்டிக்கிட்டே நாயகமே, எவ்வளவு முஸ்லிம்களை சிரமப்படுத்தி இருந்தாலும் அந்த முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய தலைவர் எப்படி இருக்கிறார் என்பதை அல்லாஹ் எனக்கு இந்த 3 நாட்களில் காட்டி தந்து விட்டான். உலகத்தில் எனக்கு பிடித்த முகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் பிடித்த ஊர் மதீனாவாகிவிட்டது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு வேகம் வருமா இல்லையா? அந்த வேகத்தில் சொல்றாரு, இத்தனை நாள் உங்கள் மீது இருந்த வெறுப்பினால் உங்களுடைய எதிரிகளாகிய மக்கத்து குறைஷிகளுக்கு நான் நிறைய உதவி செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் முஸ்லீம் ஆயிட்டேன். அதனால அவர்கள் மீது நான் உணவு தடையை ஏற்படுத்த போகிறேன். ஆப்கானிஸ்தான் மீது பொருளாதார தடை, ஈரானின் மீது பொருளாதார தடை, காசாவுடைய மக்களுக்கு உணவு தடை, இப்படியெல்லாம் இந்த அபூஜகல் பரிவாரங்கள் எல்லா காலத்திலும் செய்யும். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களை எதிர்க்கிற மக்களுக்கு நான் உணவு தடை விதிக்க போகிறேன். மக்கள் கூப்பிட்டு சொல்லிட்டார், இனிமேல் யமாமாவில் இருந்து உங்களுடைய உணவின் அடிப்படையாகிய கோதுமை அனுப்ப மாட்டேன், ஏற்றுமதி ஆகாதுன்றார். பாருங்க, எதிரிகள் அடித்து கொண்டு பெருமானாரிடம் வந்து நிற்கிறார்கள். இவங்க தான் பதிலில் வந்தவங்க. யார் ரசூலுல்லாஹ், யமாமா எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு, சுமாமா முஸ்லிம் ஆகி விட்டார், உணவு தடை ஏற்படுத்தி இருக்கிறார், மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுவார்கள், நீங்கள் கருணை காட்டினால் நாங்கள் உயிர் பிழைப்போம். அரசியல் சூழல் எப்படி மாறும், அதை அரசியல்வாதிகள் எப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள், அந்த இடத்திலும் பெருமானார் தான் உலகத்திற்கு வழிகாட்டி. இவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, இவருடைய உதவி குறைஷிகளுக்கு தடை பெற்றுச்சு. குறைஷிகள் பெருமானாரிடமே வந்து கெஞ்சுகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்து கொள்வார்? வாடா, எங்க சுத்தினாலும் எங்கிட்ட தான் வரும் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி நினைக்கல. எதிரிகள் தான், போர் செய்தவர்கள் தான், குற்றவாளிகளாக இருந்தவர்கள் தான். இந்த யமாமாவின் அதிபர் சுமாமாவை கூப்பிட்டு சொன்னாரு, சண்டையா இருக்கட்டும், சாப்பாடு போய் சேரட்டும். சண்டையாக இருக்கட்டும், எதிரிகளை கூட உணவில் அடிக்க கூடாது. தயவு செய்து நீங்கள் வடமையாக கொடுக்கிற கோதுமைகளை ஏற்றுமதி செய்யுங்கள். இன்னும் சுமாமா அதிர்ந்தார். இவ்வளவு உயர்ந்த பண்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு பார்த்தாதான் தெரியும். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வரலாறு தெரியும். ஏறத்தாழ ஆப்கானுடைய யுத்தத்தின் போது உசாமா அவருடைய வரலாறை எழுதி வருகிற பொழுது சர்வதேசமும் தாலிபான்களை பயங்கரமாய் சித்திரவதித்தது இல்லையா? பயங்கரவாதிகள் உங்க ஆட்சிக்கே வரக்கூடாது. தாலிபான் சொன்னா இஸ்லாமிய மாணவர்கள் அர்த்தம், ஓதர பிள்ளைகள் அர்த்தம். இன்னைக்கு என்ன நடக்குது? நேர் மாற்றமா? தாலிபானுடைய வெளியுறவுத்துறை இந்தியாவுக்கு வருகிறார், நிறைய ஒப்பந்தங்கள் நடக்கிறது. மாற்றங்களை பார்க்கிற பொழுது அல்லாஹ் தருவானா இல்லையா? இந்த சுமாமா மனமாற்றம் ஏற்பட்ட பிறகு அவருக்கு உற்சாகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார். நாயகமே, நான் மக்காவுக்கு உம்ராவுக்கு போங்க, போயிட்டு வாங்க. அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க இது வரைக்கும் எப்படி வேணாலும் உம்ரா பண்ணி இருக்கலாம், இப்ப நான் சொல்றது இஸ்லாமிய உம்ரா, இப்படித்தான் நீங்க பண்ணணும்.
அந்த பெருமானார் கற்றுத்தந்த இஸ்லாமிய உம்ராவை கற்றுக்கொண்டு மக்கா நகருக்குள் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதலாக இஸ்லாமிய தல்பியாவை மொழிந்து அரபுகளை திரும்பி பார்க்க வைத்தவர் சுமாமா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஒரே அர்த்தம் தான். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை. இதுவரைக்கும் அங்கு உச்சரிக்கப்படாத தல்பியா யமாமாவுடைய அதிபரின் வழியாக அரபுலகம் கேட்கிறது, அதிர்ந்து போனது. இவர் நம்மாலாச்சே, நம் அரசுக்கு சாதகமான அரசராச்சே, மனமாற்றத்தை தருபவன் அல்லாஹ். இந்த வரலாற்றுக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? கைதிகளாக இருப்பவர்களிடமும் கருணையோடு நடந்து கொண்டால் சட்டம் வேலை செய்வதை விட இந்த நடைமுறை நல்ல மனமாற்றங்களை தரும். அந்த பாடம் தான் சஹாபாக்கிட்ட இருந்துச்சு. குர்ஆன் அல்லாஹ் தெளிவா சொல்லி கொடுக்கிறான். கைதிகள் சிக்கிக்கொண்டால் அவர்களை படுகொலை செய்யாதீர்கள், அவர்கள் எதிரிகள் கண்டந்துண்டமாக வெட்டி பழி தீர்த்ததை போன்று நீங்களும் அப்படி செய்யாதீர்கள். போர் நடவடிக்கைகள், போர் கைதிகள் குறித்த மிக தெளிவான பாடத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உலகத்திற்கு முன்வைத்தார்கள். மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாறு இல்லையா? அவ்வளோ பெரிய ஜனாதிபதிய கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட அபூ லுலு அல் ஃபார்சி அவனை மண்டையை கழுகி விஷம் தோய்க்கப்பட்ட ஆயுதத்தை கொடுத்து பள்ளிவாசலுக்கே போய் தொழுகையில் வைத்தே அந்த இஸ்லாமிய தூணை சரிக்க வேண்டும். இதுதான் உத்தரவு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக தொழுக வைக்கிறார்கள். இஸ்லாமிய ஜனாதிபதி, உலக நாடுகளே பயப்படும். பெருமானார் சொன்னாங்க, என்ன உமரே, உங்களை கண்டா மட்டும் நீங்க ஒரு தெருவில் வந்தா சைத்தான் அடுத்த தெருவுக்கு போயிடும். யாரை கண்டு? நம்மளையெல்லாம் பக்கத்து தெருவில் போயிட்டு இருந்தோம், நம்மளை பார்த்தோன்னா கூட வந்துடலாம். ஹாஜி சாப் கைசாக நல்லா இருக்கிறீங்களா? உமரை குறித்து பெருமானாருடைய பலமான ஒரு வார்த்தை, உங்கள் நாவுகளில் அல்லாஹ் பேசுகிறார். அவ்வளோ பெரிய ஆளுமைய யூத உலகம் பயப்பட்டது, கிறிஸ்து உலகம் பயப்பட்டது, பல்வேறு வல்லரசுகள் எல்லாம் பயப்பட்டது. சாய்ப்பதற்கான வழி தெரியல, சதி செய்தார்கள். ஃபஜ்ர் தொழுகையில் தொழுகு வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இமாமை, கலீஃபாவை விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியால் குத்தி உமர் நாயகத்தை ஷஹீதாக்கினார். தொழுகையில விழுந்துட்டார், குத்தப்பட்ட உடனே விழுந்துட்டார். மார்க்கம் எவ்வளவு பண்படுத்துகிறது பாருங்க. எப்பயுமே இமாமுக்கு பின்னாடி விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் நிற்கணும். இமாமுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தொழுகை நிற்கக்கூடாது. அந்த மரபுகளை பாருங்க. உமர் கீழே சாய்கிறார், கையை காமிக்கிறார், பின்னாடி இருக்கிறவர் தொழுகையை தொடர்கிறார். இறை கடமையை நீங்கள் குறை வைத்து விடாதீர்கள், அதுதானே பயிற்சி. நம்ம இமாம் விழுந்தாருன்னு வச்சுங்களேன், என்ன ஓடிடுவான், ஏய் விழுந்துட்டாரப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சட்ட முறைகளும் நமக்கு தெரியாது. சொல்லுங்க, தெரியுமா? இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர் இந்த விவரத்தோடு இருக்க வேண்டும். இமாமுக்கு எது நடந்தாலும் தொழுகை துண்டிக்கப்படக்கூடாது. ருக்குவுல இருந்து விழுந்துட்டார், பின்னாடி இருக்கிறவர் போய் ருக்குவுல இருந்து சமீஅ அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லி அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். வயிற்றில் பிடித்து கொண்டு கீழே கிடக்கிற உமர், தொழுகை நிறைவு பெறுகிறது, மக்கள் கூடுகிறார்கள், குற்றவாளி பிடிக்கப்படுகிறார். ரத்தம் வழிஞ்சோடுற நேரத்தில் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி எல்லா மக்கள்கிட்ட இருந்து குற்றவாளி கிடைச்சானா உடனே அடிக்கிறது. அல்லாஹ் உமர் நாயகம் சொன்னாங்க, அவரை அடிக்காதீங்க, அவர் விசாரணை கைதி, அவரு விசாரணை கைதி, இவர்தான் தப்பு செய்தார் என்று ஊர்ஜிதம் ஆனால் தண்டனையை மார்க்கம் தரட்டும். இப்ப அது வரைக்கும் அவரை கைது செய்யுங்கள். அத்தீபு தாமா, நல்ல சாப்பாடு கொடுங்க. அலீனு ஃபிராஷா, நல்ல படுக்கை கொடுங்கள். எந்த சூழ்நிலையில ஒரு ஜனாதிபதி ஒரு இமாம் சொல்லுகிறார், குத்தப்பட்டு குற்றுயிராக கிடக்கிற நிலையிலும் கைதிகளிடம் நடந்து கொள்கிற பண்பை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திற்கு சொன்னார்கள். இன்னொரு காட்சி இருக்கு. குத்தப்பட்டதனால மரணத்தின் நேரம் அதிகமாகி கொண்டே வருகிறது. கூட்டம் கூட்டமாக ஜனாதிபதியை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்திலேயும் ஒரு பையனை கூப்பிட்டு, லுங்கியை மேல தூக்கி கட்டுப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் அதை வெறுத்து இருக்கிறார்கள்,
மார்க்கமே வாழ்வு, மார்க்கமே மூச்சு, இப்படி வாழ்ந்தவர்கள் கைதிகளுடைய விஷயத்திலே மனமாற்றம் நிகழ வேண்டும். அதைத்தான் பார்த்தாங்க. மூமின்களே, வரலாறு எங்கு பயணிக்கிறதுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிமுறை இன்றளவும் இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான பிரதான பிரச்சனை குற்றவாளிகள் கைதிகளை பரிமாறிக்கொள்வது. இவங்க கைதிகள், ஹமாஸுடைய கைதிகள் முஸ்லிம்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள். அவங்க சில பல தலைவர்கள் இருக்கிறார்கள். இங்கு கைது செய்யப்பட்ட இந்த கைதிகள் யூதர்களால் எப்படி நடத்தப்பட்டார்கள் உலகத்திற்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கொடூரமான சித்திரவதை. வெளியில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உங்க ஆளுகள்லாம் உயிரோடு இருக்கிறாங்க, அந்த ஜெயிலில் இருக்கிறாங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, தான் நாளைக்கு வந்துடுவார். ஜனாசாக்களாகவே அந்த கைதிகளை இஸ்ரேல் அனுப்புகிறது. ஹமாஸ் பிடித்து வைத்திருந்த பெண் கைதிகள், ஆண் கைதிகள், மிகப்பெரிய அரசு அதிகாரிகள், இராணுவ தளபதிகள், அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்களோ கைதிகளை போன்று இல்லாமல் மிகச் சிறந்த ஆரோக்கியத்தோடு, அதாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா கட்டி பிடிச்சி மானக்க செய்வாங்கள அந்த மாதிரி இந்த கைதிகள் ஹமாஸ் வீரர்களிடம் விடை பெறுகிற காட்சிகள் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் பெருமானார் தான் அந்த சமூகத்தை இயக்குகிறார்கள். கைதிகளை நல்ல விதத்தில் நடத்துங்கள். இந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? முன்னால் நடந்த இந்த ஆப்கானிஸ்தானுடைய வாரின் பொழுது அமெரிக்கா குண்டு போட்டு விடும், அடித்து விடும் என்ற அச்ச உணர்வுகள் ஏற்பட்ட பொழுது உளவு பார்ப்பதற்காக சென்ற ஒரு பெண் கழுதையில் ஏறி போறாங்க வித்தவுட் பர்மிஷன். பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள் அத்துமீறி நுழைந்த ஒரு பெண், உளவாளி, பத்திரிகையாளர், கழுதையிலிருந்து கீழே விழுந்துட்டார். தாலிபான்கள் பிடித்து சென்றார்கள். 11 நாள் அந்த பெண் சிறையில் இருக்கிறார். அந்த பெண்ணே சொல்றார், சாப்பாடு வச்சா தூக்கி எரிஞ்சிருவேன், பேச வந்தா கெட்ட கெட்ட வார்த்தைகள் நான் பேசுவேன். ஒரு கட்டத்தில் இவர்கள் மேல் உள்ள வெறுப்பு, இந்த நசராணிகளுக்கும் யகுதிகளுக்கும் உள்ள சில மோசமான பழக்கங்களை சொல்றார். ஒருத்தர் வெறுப்பேற்றுறதுன்னு சொன்னா நிர்வாணமா நிற்கிறது. நான் அப்படியெல்லாம் நின்றேன். ஆனால் ஒரு தாலிபான் என்னை தொடவும் இல்லை, என் மீது அத்துமீறவும் இல்லை. ஒரு பெண்ணை எப்படி பெண்ணாக நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தினார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த பெண் ஒரு மெகிப்பா சொல்றாரு, ஆப்கானிகளை அழிப்பதற்கு ஆயுத குண்டுகள் போட வேண்டியதில்லை, அம்மனமாக நின்றாலே ஓடி விடுவார்கள். ஏன்னா ஆயுதத்திற்கு பயப்படாத ஆப்கானிகள் கூச்சத்திற்கும் வெட்கத்திற்கும் அவர்கள் பயப்படக்கூடியவர்கள். அதுதான் உலகத்திற்கு சொன்ன செய்தி. அதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே, நல்ல மார்க்கமே. நான் நிராகரித்தேன். பிறகு விடுதலை, 11 நாள் விடுதலை பெற்று வந்த பிறகு உலகத்தில் குற்றவாளிகள், குறிப்பாக பெண் கைதிகள், பெண் கைதியினாவே பலாத்காரத்தில் போய் முடியும். இவர்கள் நடந்து கொண்ட விதத்தை நான் உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் தானும் கலிமாவை மொழிந்து தன்னுடைய பெயரை மரியம் என்று மாற்றிக்கொண்டு உலகத்திற்கு அந்த செய்தியை சொன்னார். தாலிபான்கள் கைதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் 1400 ஆண்டு முந்தைய பெருமானாருடைய நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் இன்னும் மேற்கொள்ளுகிறார். நீங்க வரலாற்றுல, நம்ம இந்திய வரலாற்றுல அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர்கள் அவுரங்கசீப் பாதுஷா. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சங் பரிவாரங்கள் எல்லாம் அக்பர் பாதுஷாவை பாராட்டும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட சங்கியாக நடந்துகிட்டாரு. அவுரங்கசீப் பாதுஷா மிகச்சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்தவர். அவர் மீது இன்றைக்கும் பாட புத்தகங்களில் சொல்லப்படுவது என்ன தெரியுமா? சத்ரபதி சிவாஜியை கொடுமைப்படுத்தியவர். வரலாறுக்கு உள்ள போய் தேடி பார்த்தா இந்த சத்ரபதி சிவாஜி யார் என்று சொன்னால் ஒரு மோசமான கொள்ளைக்காரன். அவருடைய வரலாறு அப்படித்தான் தொடங்குகிறது. கொள்ளையனுடைய உச்சத்தில் அன்றைய குஜராத் சூரத்து தான் ஹாஜிகள் கப்பல் மார்க்கமாக பயணப்படுகிற பகுதிகள். 3 ஹாஜிகளுடைய கப்பலை தடுத்து கொள்ளையடித்தார். ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கிற மக்களை இப்படி தொந்தரவு செய்யக்கூடாதே, கடும் நடவடிக்கையில் இறங்கிய அவுரங்கசீப் பாதுஷா சத்ரபதி சிவாஜியை கைது செய்கிறார்.
இதுதான் இன்னைக்கு இந்த வரலாற்றை திரும்ப செய்யலாம். சத்ரபதி சிவாஜி அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் இந்து மதத்திற்காக போரிட்டார், அவரை வன்கொடுமை செய்தார் அவுரங்கசீப். பின்னாடி இருக்கிற வரலாற்றை மறைச்சிருவாங்க. கஜினி முகமது 17 முறை ஒரு கோயிலை தாக்க படையெடுத்தார். இந்த செய்தி மட்டும்தான் வரலாற்றில் எழுதுவான். அந்த கோயிலுக்குள் நடந்த அத்துமீறல்களை களைவதற்காகத்தான் அவர் போரிட்டார் அப்படிங்கிற செய்தியை, அதாவது அன்னைக்கு எரிக்கிற போது மனைவியும் சேர்த்து எரிப்பாங்க, உடன்கட்டை ஏறுதல். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பொம்பளை எங்க தள்ளிவிட்ட மாதிரி இருக்கும். உள்ளுக்குள் இருக்கிற சாமியார்கள் அந்த பெண்ணை வாங்கி பலாத்காரம் செய்து கொள்ளுவார்கள். இப்படி ஒரு கொடூரம் வழிபாட்டு தலத்திற்குள் நடப்பதை பார்த்துதான் கஜினி முகமது கொதித்து எழுந்தார். அதே மாதிரி சிவாஜியினுடைய அட்டூழியம் தாங்க முடியாமல் அவுரங்கசீப் பாதுஷா நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது வரலாறு இப்படி சொல்லிருச்சு, இது மக்களை அப்படி இப்படி. ஆனால் அதுக்கு பின்னாடி வரலாறு எழுதுறாங்க. வீட்டு சிறையில் சிவாஜி அவுரங்கசீப் வைத்திருந்தார், உயர்தரமான உணவுகளை கொடுத்தார், மத வழிபாட்டிற்கு முழு சுதந்திரம் தந்தார். ஒரு கட்டத்தில் அவரு கேட்கிறாரு, நான் மதுரால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு குதிரைகளை நேர்ச்சை செய்திருக்கிறேன். இது கூடமா கூடாதுங்கிறதல்ல, அவருடைய நேர்ச்சை, மாற்று மத உணர்வு. அவுரங்கசீப் பாதுஷா அதை நிறைவேற்றி தருகிறார். இதெல்லாம் உண்மையான வரலாறுகள். கைதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சர்வதேச அரங்கத்தில் உலகத்திற்கு உத்தமர்களாய் நடைமுறைப்படுத்தி காண்பித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தாக்கம் இன்றளவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தூரத்திலிருந்து காட்சிகளை பார்த்து பரிதவித்து போவதற்கு பின்னால் இவ்வளவு ரணகலம், இவ்வளவு உயிரிழப்பு, இவ்வளவு நஷ்டங்கள், அதற்கு பின்னாலும் அங்கு ஏற்படுகிற மனமாற்றங்கள் என்ன என்றால், எதிரி கூட்டத்திலிருந்து ஒரு சிலர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை உணர்ந்து கொண்டால், ஒவ்வொரு தளத்துல அல்லாஹ் தீனை கொண்டு போய் சேர்க்கிறான். இங்கு கைதிகளை நடத்துவதில் இஸ்லாம் காட்டுகிற மரபை பார்த்து உலகம் இஸ்லாத்தின்பால் விரைகிறது. வல்ல ரப்புல் ஆலமீன் பாலஸ்தீன் மக்களுக்கு நிரந்தர சுதந்திரத்தை நசீபாக்கி தருவானாக. இடிபாடுகளுக்கு இடையே மீண்டும் வாழ்வை தொடங்கி இருக்கிற மக்களுக்கு அமைதியான நல்வாழ்வை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. உலக அரங்கத்தில் இஸ்லாம் செழித்தோங்குவதற்கும் வளர்வதற்கும் இந்த நடவடிக்கைகளை காரணமாக்கி வைப்பானாக. நமக்கும் எல்லா நிலையிலும் இஸ்லாத்தையும் ஷரீஅத்தையும் பின்பற்றி நடக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.